2 3 இடத்துல பார்த்தோம். பார்த்தோன்னே எங்களுக்கு எல்லாம் சுகர் இருக்குது முடியாதுட்டாங்க. அப்புறம் டாக்டர் வீட்டுக்கு போய் காமிச்சோம். பல்லெல்லாம் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகர் வேறு. பல்லு நிறைய இல்லை, கருவாப்பல் இல்லை, மெல்ல முடியாது, அடிக்கடி பிரச்சனை, சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதனால ரொம்ப பிரச்சனை இருந்தால் இது எப்படியா பண்ணி ஆகணும். யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, நான் பல் கட்டிங் வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் சந்தியா, பெஸ்ட்லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் பிரேசஸ் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன். நிறைய பேருக்கு முழுவதுமாக அனைத்து பற்களையுமே எடுத்துட்டு இம்ப்ளான்ட் பொருத்துற சிகிச்சை தேவைப்பட்டாலுமே நிறைய பேர் அந்த சிகிச்சையை பண்ணிக்காமே இருக்காங்க. இதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சுகர், சர்க்கரை வியாதி இருக்கும் பொழுது இம்ப்ளான்ட் பண்ணக்கூடாது, இம்ப்ளான்ட் பண்ணால் ஃபெயிலியர் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து நிறைய மக்கள் கிட்ட இருக்கு. ஏன் நிறைய மருத்துவர்கள்கிட்டயே கூட இந்த கருத்து இருக்கு. இப்போ இருக்கிற நவீன தொழில்நுட்ப முறைகளை நம்ம பயன்படுத்தி சுகர் பிரச்சனை இருந்தாலும் நீங்களும் சுகருக்கான சரியான மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்க, சுகரை கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம இம்ப்ளான்ட் பொருத்தி ரொம்ப பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் இம்ப்ளான்ட் சிகிச்சையை நிச்சயமாக பண்ண முடியும். இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லையா, இவங்களுக்கும் இதே பிரச்சனை தான். இவங்க சின்ன வயசுலேயே அவங்களோட கடவை பற்கள் அனைத்தையுமே சொத்தைப்பல் பிரச்சனையினால இழந்துட்டாங்க. இதனால 2 பக்கமும் அவங்களால சரியாக கடிச்சு உணவை சாப்பிட முடியல. இம்ப்ளான்ட் பொருத்தி ஃபிக்ஸடாக பல்லு கட்டிக்கணும் அப்படின்னு நிறைய இடங்கள்ல இவங்க கேட்டிருக்காங்க. அந்த இடங்கள்ல உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குது, அதனால பல் எடுக்க முடியாது, பல் எடுத்தாலும் இம்ப்ளான்ட் நம்ம பொருத்த முடியாது, அது பாதுகாப்பானதாக இருக்காது, நீங்கள் கழட்டி மாற்ற பல்செட் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சர்க்கரை வியாதி பிரச்சனை இருந்தாலும் எலும்பு மிக குறைவாக இருந்தாலுமே நம்ம இம்ப்ளான்ட் பொருத்தி உடனே பற்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இவங்க நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க. நம்ம இவங்களுக்கு எப்படி நம்ம பற்கள் பொருத்தணும், இவங்க சிகிச்சைக்கு எத்தனை நாட்கள் ஆச்சு, எவ்வளவு செலவாச்சு, இந்த பற்கள் பொருத்தின இந்த சிகிச்சை அனுபவத்தையும் அவங்களோட துணைவரோட இவங்க நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க சிகிச்சை பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சிகிச்சை நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்களோட சிகிச்சை புகைப்படங்களையும் பயன்படுத்த அவங்க நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நல்ல உள்ளத்திற்கும் அவங்களோட துணைவருக்கும் பெஸ்ட்லேசர் மருத்துவ குழுவின் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இவங்க நம்ம மருத்துவமனைக்கு முதல் நாள் வந்தப்போ நம்ம இவங்களுக்கு 3D CBCT எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருந்தோம். எக்ஸ்ரே பார்க்கும்போது இவங்களோட பற்களும் எலும்புகளும் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருந்தது. எலும்புகள் ரொம்ப குறைவாக இருந்தது. பாதிக்கப்பட்ட அனைத்து பற்களையுமே நம்ம எடுத்துட்டு இம்ப்ளான்ட் இவங்க வந்த நாளை நம்ம பொருத்தணும். இவங்களுக்கு 2வது நாள் முகம் மற்றும் தாடை அளவு எடுத்திருந்தோம். 3வது நாள் 3D ட்ரையல் பார்த்தோம். 4வது நாள் பற்களை தயார் பண்ணி நம்ம இவங்களுக்கு பொருத்தினோம். பற்கள் பொருத்தி சில வாரங்கள் கழித்து இவங்க செக்கப்காக வந்திருந்தாங்க. அப்போ இவங்களோட சிகிச்சை அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் மருத்துவர் சந்தியா, பெஸ்ட்லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் பிரேசஸ் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட யூடியூப் மூலயமா நம்ம மருத்துவமனையை தெரிஞ்சுக்கிட்டு மேல் கீழ் பற்களுக்கு முழுவதுமாக ஃபிக்ஸடாக இம்ப்ளான்ட் பொருத்தின நம்மளோட யூடியூப் நேரும் அவங்களோட துணைவரும் நம்ம கூட இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு மேலே கீழே அனைத்து பற்களையுமே எடுத்துட்டு இம்ப்ளான்ட் பொருத்தி ஃபிக்ஸடாக பற்கள் 5 நாட்களில் கொடுத்துடணும். அவங்களோட சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம். இதில் முதல் விஷயமா தன்னோட மனைவிக்கு ஒரு சிகிச்சை தேவைப்படுது அப்படிங்கிறப்போ சிகிச்சையோட அனைத்து நாட்கள்லையுமே கூட சிகிச்சைக்கு உதவிகரமாக இருந்த அவங்களோட துணைவருக்கு நாங்கள் முதல்ல எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், சிகிச்சைக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது? வணக்கம், எனக்கு 55 வயசு ஆகுது. எனக்கு முன்னாடி ஒரு பக்கம் கடா பல்லே கிடையாது, எல்லா பல்லும் சொத்தை, முன் பல்லு எல்லாம் சொத்தையாக இருந்துச்சு. அதனால் பல் வலி வேற இருக்கும். எதையும் ரொம்ப நல்லா மென்று சாப்பிட முடியாது. பாதி மென்னதும் சாப்பிட்டுங்க இருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் வீட்டுக்கு போய் காமிச்சோம். பல்லுலாம் இதுவாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சுகர் வேறு இருக்குது, அதனால பயந்துக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு கம்முன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்தா இந்த மாதிரி இங்கே நல்லா பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு எல்லா வீடியோவும் டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா இங்கே எல்லோரும் நல்லா பேசுனாங்க. எனக்கு எல்லா டெஸ்ட்டு எடுத்து பார்த்துட்டு சுகர் இருந்தால் கூட நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது, எடுக்கலாம், பல்லு எடுத்துட்டு கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தோம். பல்லு எடுத்துட்டு ஃபுல்லாக இம்ப்ளான்ட் பண்ணிட்டாங்க. 5 நாள்லேயே எனக்கு பல்ல கட்டிட்டாங்க. நான் இப்போ ஒரு செக்கப்புக்கு வந்தேன். நல்லா இருக்கு பல்லு, எல்லாம் மென்று சாப்பிட்றேன். இப்போ முன்ன விட இப்போ நல்லா இருக்கு. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, நான் பல் கட்டிங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவு இருக்கு. பல்லு வலி இல்லை. அவங்க பல்லு எடுக்கும்போது கூட எந்த வலியும் இல்லை, மறுநாளும் எந்த வலியும் தெரியல. பல்லு எத்தனுடைய எனக்கு எந்த வலியும் தெரியாம நல்லா செஞ்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. சரி, நீங்க சொல்லுங்க சார். எங்கள் மனைவிக்கு வயசு 55.
ஏற்கனவே பல முறை பல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் 2-3 தடவை அவங்களுக்கு. லேடிஸ்னால பொதுவாக பிரச்சனை தான். இப்போ இந்த டைமில் இப்போ சுகர் இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருந்தது. பல்லு கட்டணும், எனக்கு எதாவது பண்ணுங்கள், ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. 2-3 இடத்துல பார்த்தோம். பார்த்தோன்னே எங்களுக்கு எல்லாம் சுகர் இருக்குது, முடியாதுன்ட்டாங்க. எனக்கு என்ன பயம்னா, ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து ஃபுல்லாக ஃபினிஷ் வரைக்கும் போனோம். வேறு மாதிரி வியாதினா பிரச்சனை இல்லை. இது பல்லு உள்ளே இருக்கிறதுனால நமக்கு இன்டீரியாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வருமோ பாதி ஸ்டாப் பண்ணுறோன்னு பயம் இருந்தது. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஒரு சிரமமான ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கப்புறம் யூடியூப்பில் இவங்க பார்த்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறதுனால பார்த்து யூடியூப் பார்த்துட்டு இது மாதிரி இருக்குது, ஒரு இடம் வாங்க போகலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து இங்கே சென்னையில் இருக்கிற பெஸ்ட் லேசர் அந்த கிளினிக்கில் வந்து பார்த்தோம். கேட்ட உடனே அவங்க ஃபஸ்ட்டு அந்த கன்சல்டேஷனில் நல்லா அருமையாக சொன்னாங்க. சுகர் டெஸ்ட் மட்டும் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ ரெகுலராக நாங்கள் சுகர் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் நல்லா பண்ணுவோம், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, நிறைய மெத்தட் இருக்குது, அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், அது ஏஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய பேர் இதோட ஏஜ் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து டெய்லி அதான் வந்து ஒரு 5 டைம்ஸ், அதான் ஒரு 5 டேஸ்க்குள்ளே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க. இந்த அம்மாவுக்கு முதல்ல என்ன ப்ராப்ளம்னா, பல்வலி இருந்தது, பல்லு நிறைய இல்லை, கடவா பல் இல்லை, மெல்ல முடியாது, அடிக்கடிக்கு பிரச்சனை, சாப்பாடே சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் ரொம்ப பிரச்சனை இருந்தால் இது எப்படியாவது பண்ணி ஆகணும், காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த ட்ரீட்மெண்ட்டை இந்த ஹாஸ்பிட்டலில் செலக்ட் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து பிறகு எங்களுக்கு ஒரு திருப்தி இருந்தது. ஓகே, அப்போ கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி கண்டினியூ பண்ணோம். இந்த மே மந்த் லீவாக இருக்கிறதுனால இவங்களுக்கு எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்பெஷலாக டேட்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து காமிச்சோம். அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ இவங்க மெத்தட்லாம் நல்லா இருந்தது. இன்ஸ்ட்ருமெண்ட்டு, மூமெண்ட்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு, இவங்க பேசுகிறது, அந்த கையாளும் விதம்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்போ வந்து மீல் ஆய்வு ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்தோம். வந்து செக்அப் வந்தப்போ இப்போவும் நல்லா பண்ணி பார்த்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எங்கள் மிஸ்ஸஸ்க்கு சொன்னீங்கன்னா அந்த அம்மாவுக்கு எந்த விதமான பல்வலியோ ஒரு கடினமான ஒரு ஃபீலிங்கோ எதுவுமே இல்லை. அசாதாரணமாக இருக்காங்க, ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை, சாதாரணமாக இருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க. இப்போ எந்த மாதிரி எதுவும் இல்லை. காசு போனாலும் அதில் ஒரு 2-3 ஸ்டெப் இருக்குது, காசு கூட பைசாவில். இது மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் இது மாதிரி இந்த ரேட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை நான் கொஞ்சம் ஹையாகவே பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இன்டீரியராக ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம காசு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை ஓகே சொன்னோம். அவங்களும் நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. இப்போ எந்த விதமான அசௌகரியமும் இல்லை, ரொம்ப சௌகரியமாக இருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க, போகிறாங்க வராங்க. சுகருக்கு இதுக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா பண்ணி கொடுத்ததுக்கு இந்த பெஸ்ட் லேசர் கிளினிக்கில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும், ஸ்பெஷலாக அந்த டாக்டர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த சிகிச்சை நீங்க பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து இந்த சிகிச்சை அவங்களுக்கு பண்ணிக்கணும்னு இருக்கும், ஆனா ஒரு பயத்தினாலே வந்து பண்ணிக்காம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க கொடுத்த இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து ஒரு உதவிகரமா, அவங்களும் நல்ல பற்களை கட்டி சாப்பிட்றதுக்கும் சிரிக்கிறதுக்கும் கண்டிப்பா உதவிகரமா இருக்கும். ரொம்ப நன்றி. என்னோட இவங்க தான் யூடியூப் நிறைய பார்ப்பாங்க, வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நிறைய பார்த்துட்டு இவங்க ஒரு தைரியம் வந்த பிறகு தான் அப்புறம் தான் ஓகே சொன்னோம். ரொம்ப நன்றிமா, நல்லா சிறப்பாக இருந்தது. நன்றிமா. இவங்களுக்கு சிகிச்சைக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு பார்க்கலாம். இவங்க இம்ப்ளான்ட்ல ஜெர்மன் பிராண்ட் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஜெர்மன் பிராண்ட்ல இம்ப்ளான்ட் பொறுத்துறதுக்கு 4 லட்சம் ரூபாய் வரும். முதல்ல கொடுக்குற தற்காலிக பற்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. 6 மாதங்கள் பொறுத்து தற்காலிக பற்களை நீண்ட கால பற்களா மாற்றும் பொழுது HIPC பற்கள், GCAM பற்கள் அப்படின்னு 2 வகைகள் இருக்கு. HIPC பற்கள்ல ஒரு பல் 8000 ரூபாய் வரும். 24 பற்களுக்கு 1,92,000 ரூபாய் வரும். GCAM பற்கள்ல ஒரு பல் 10,000 ரூபாய் வரும். அப்போ 24 பற்களுக்கு 2,40,000 ரூபாய் வரும். தாடியில பொறுத்துற இம்ப்ளான்ட்டுக்கு நாங்க வாழ்நாள் பொறுப்பெடுத்துக்கிறோம். அதாவது வாழ்நாள்ல இம்ப்ளான்ட்காக நீங்க சிகிச்சைக்காக வர அந்த சிகிச்சைக்காக எடுக்கிற எக்ஸ்ரே செலவுகளுக்கு எந்த ஒரு சிகிச்சை கட்டணமும் இருக்காது. இம்ப்ளான்ட்ல ஒருவேளை எதிர்காலத்துல எதுவும் பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் அதை எந்த ஒரு கட்டணமும் இல்லாம நாங்க உங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்குறோம். இம்ப்ளான்ட்டுக்கு மேல பொறுத்துற அந்த நீண்ட கால பற்களுக்கு 10 வருஷம் பொறுப்பெடுத்துக்கிறோம். அதனால சர்க்கரை வியாதி, சுகர் பிரச்சனை இருந்தா நம்ம இம்ப்ளான்ட் பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. சுகர் பிரச்சனை இருந்தாலுமே நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி அதற்கான உரிய நடவடிக்கைகளை நம்ம எடுத்து பாதுகாப்பான முறையில விரைவா உங்களுக்கும் இம்ப்ளான்ட் சிகிச்சை பண்ணி பிக்சரா பற்கள் உடனே கொடுக்க முடியும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நன்றி.